ஒரு குறிப்பிட்ட தொகை 8 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது எனில் 4 ஆண்டுகளில் அந்த தொகை எத்தனை மடங்காக மாறும்? அதுதான் क्वेश्चन. சோ இங்க வந்து பிரின்சிபல் கொடுக்கவே இல்லை. அசல் பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு அசல். அசல் வந்து x ன்னு வெச்சுக்கோங்க. அசல் வந்து x. அப்ப மெச்சூரிட்டி வேல்யூ a is equal to 2x. அதாவது முதிர்ச்சி தொகை வந்து 2x. ஓகே. அப்ப சோ முதிர்ச்சி தொகை is equal to வட்டி அசல் plus வட்டி. அசல் plus வட்டி. அப்ப இது வந்து 2x 2 மடங்கு ஆகிறது. 2x is equal to அப்ப அசல் வந்து x. வட்டி வந்து x ஆ இருந்தாதான் இது 2x ஆகும். இல்லையா? சோ வட்டி வந்து x தான் சிம்பிள் இன்ட்ரஸ்ட். Simple interest is equal to x. That is equal to PNR by 100. So n எவ்வளவு கொடுத்திருக்காங்க? n is equal to 8 years. 8 வருஷம் கொடுத்தாச்சு. So p வந்து x. So x into 8 into r divided by 100. That is equal to x. Okay, இது வந்து simple interest வந்து x. So 100 into x is equal to 8 into r. Therefore r is equal to 100x. அது இது வந்து x வருது இல்லையா? சோ நமக்கு தேவை r தான வேணும். So 8rx. So r is equal to 100x divided by 8x. ரெண்டு போயிடும். So this is 25 by 4. So 25 by 4 னா 6 by 1 by 4. So 6.5 வருஷம் அல்லது 6.25 years. 6.25 yearsல ஒரு தொகை வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா 8 வருஷத்துல அது 2 மடங்கு ஆகுது. ஓகே. இதுதான் வந்து rate of interest. Rate of interest is 6.25. Sorry. This is not years, that is the rate of interest. Rate of interest வந்து 6.25% ஆகிறப்ப 8 வருஷத்துல 2 மடங்கு ஆயிடும். இப்போ அவங்க கேட்கறது என்ன அப்படின்னா 4 வருஷத்துல அது எத்தனை மடங்காக மாறும்? அதாவது இந்த 2x இங்க வந்து 2x இருக்கு 2 மடங்கு ஆகுது. எத்தனை மடங்கா மாறும் அப்படிங்கறது நம்மளுடைய கேள்வி. சோ இப்போ வந்து இங்க வந்து n கொடுத்தாச்சு. n is equal to 4. ஓகே, ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் நமக்கு தெரியும். ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் வந்து 6 அதாவது 25 by 4 ன்னு வெச்சுக்கலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் 25 by 4. இப்போ நம்ம திரும்ப கண்டுபிடிக்கணும். அதாவது என்ன கண்டுபிடிக்க போறோம்னா சிம்பிள் இன்ட்ரஸ்ட் கண்டுபிடிப்போம். சிம்பிள் இன்ட்ரஸ்ட் is equal to PRN by 100. P ங்கிறது x, n ங்கிறது 4 years. Rate of interest 25 by 4 divided by 100. ஓகே, ரைட்டுங்களா? இப்போ திரும்பி சிம்பிள் இன்ட்ரஸ்ட் is equal to so 20, that is 20 by 100x divided by 400. ஓகே, so இது ரெண்டுத்தையும் அடிச்சீங்கன்னா that is equal to 1 by 4x 100. so simple interest வந்து 1 by 4x. ஓகே, இப்போ இன்ட்ரஸ்ட் வந்து எவ்வளவு? x by 4 or 1 by 4x. இதான் வந்து இன்ட்ரஸ்ட். நமக்கு இன்ட்ரஸ்ட் தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம क्वेश्चन என்ன? அது எத்தனை மடங்காக மாறும்? அப்ப முதிர்ச்சி தொகை வந்து எவ்வளவு என்பதுதான் கேள்வி. அப்ப முதிர்ச்சி தொகை is equal to அதாவது அசல் நமக்கு தெரியாது x plus interest x by 4 அப்படின்னா this is 4, this is 5x இல்லையா? so that is equal to so 1 by 4x. அதாவது 1.25 மடங்கா, அதாவது 1.25 மடங்கு 1. இதான் வந்து இந்த அளவு 1 இல்லையா? இது x எந்த வேல்யூ நீங்க கொடுக்குறீங்களோ அந்த அளவு 4 years 8 yearsல 2 மடங்கு ஆகுது. ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் வந்து 6.25%. அதே 6.25% ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட்டுக்கு 4 வருஷத்துல 1.25 வருஷம், அதாவது 1.25 இயர்ஸ்ல உங்களுக்கு இதனுடைய முதிர்ச்சி தொகை வரும். ஆன்சர் வந்து 1
1.25 or 1/4 அல்லது 5/4 எதுனாலும் போட்டுக்கலாம். இத்தனை மடங்காக மாறும். ப்ராப்ளம் நம்பர் 17. ஒரு குறிப்பிட்ட தொகை 12 ஆண்டுகளில் 12 இயர்ஸ் எந்த வட்டி விகிதத்தில் 4 மடங்காக மாறும்? வாட் இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? இதுதான் இல்லையா? இப்போ மெச்சூரிட்டி வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. n is equal to 12. மெச்சூரிட்டி வேல்யூ அதாவது முதிர்ச்சி தொகை a is equal to 4x. ஓகே, then x is equal to p is equal to x. xங்கிறது அசல். அசல் நமக்கு தெரியாது, அதனால நம்ம என்ன பண்ணுறோம், அசல் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். நம்ம கிடைக்கக்கூடிய தொகை வந்து 4x. அப்போ முதிர்ச்சி தொகை இஸ் ஈக்குவல் டு அசல் ப்ளஸ் வட்டி இல்லையா? அசல் எக்ஸ், வட்டி 3x. வட்டி வந்து 3x. 3x இருந்தால் தான் இது வந்து 4x ஆகும். ஸோ 4x, இது வந்து 4x. therefore வட்டி எவ்வளவு? வட்டி வந்து that is நமக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 3x ஆகணும் இல்லையா? இல்லை நீங்கள் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கோங்க. அப்படின்னா நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இது வந்து 4x இல்லையா? இது வந்து 4x. 4x is equal to x plus simple. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் is equal to 4x minus x, that is equal to 3x. நான் ஸ்ட்ரைட்டாக எழுதிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அதனால 3xன்னு வச்சுக்கோம். இதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். வருஷம் கொடுத்தாச்சு, 12 வருஷம், இயர் வந்து கொடுத்தாச்சு. என்னென்ன கொடுத்துருக்கு? நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துட்டாங்க, முதிர்ச்சி தொகை மெச்சூரிட்டி வேல்யூ கொடுத்துட்டாங்க, பி கொடுக்குற நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். ஸோ அதனால 4 டைம்ஸ் வருது. அப்போ என்னன்னு நம்ம பார்க்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PRN by 100. ஓகே, இதில் பிங்கிறது எக்ஸ், ஆர் நம்ம கண்டுபிடிக்கணும், என்னங்கிறது 12. இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 3x. ஸோ 3x is equal to x into r into 12, r into 12 divided by 100. ஓகே, அப்போ நம்ம r கண்டுபிடிக்கணும். r is equal to 3x by 12x. ஓகே, 3x by 12x, 3x into 100, 3x into 100 divided by 12x, that is x get cancelled. So 300 by 12. Okay, 300 by 12. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா this is 4 4. Okay, so 100 into 3 8. So this is 25%. Rate of interest வந்து 25% இருந்துச்சுன்னா இந்த அமௌண்ட்டு 12 இயர்ஸில் 4 டைம்ஸ் ஆகும். சப்போஸ் x is equal to 100, x is equal to 500, whatever may be the value. அப்போ இது 4 டைம்ஸ் ஆகணும்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 25% இருக்கணும். நான் இந்த சீக்வன்ஸ் போகிறதோட ரீசன் என்ன அப்படின்னா, a simple interest is equal to PRN by 100. The directly proportional, inversely proportional நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா when money increases, பணம் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா நம்மளுடைய வீடு கார் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். பட் தட் இஸ் த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஆனால் நிம்மதி குறையும், and that is inversely proportional. ஒன்று ரைஸ் ஆகிறப்போ ஒன்று குறையுது அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஒன்று ரைஸ் ஆகிறப்ப இன்னொன்று ரைஸ் ஆகுதுன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இந்த இடத்துல மூணுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். பி இன்க்ரீஸ் ஆனாலும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், ஆர் இன்க்ரீஸ் ஆனாலும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், என் இன்க்ரீஸ் ஆனாலும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்படிங்கிறத டேப்லெட் பண்ணி நீங்கள் பார்க்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தோம்னா நம்ம 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ப்ராப்ளம் நம்பர் 18. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 16 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது. ஒரு குறிப்பிட்ட தொகை P is equal to x, அசல் வந்து x ன்னு வச்சு, அது வந்து 16 இயர்ஸ், n is equal to 16. ஓகே,
அது வந்து மெச்சூரிட்டி வேல்யூ வந்து முதிர்ச்சி தொகை வந்து 2x. ஓகே, அப்படின்னா 8 வருஷத்துல ஏயோட வேல்யூ என்னவா இருக்கும், எத்தனை மடங்கா இருக்கும்? இப்போ 2 மடங்கா இருக்கு, எத்தனை மடங்கா இருக்குங்கிறது நம்ம கொஸ்டின். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு எவ்வளவு வருது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஏ மைனஸ் பி, முதிர்ச்சி தொகை மைனஸ் அசல், இதை கழிச்சோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இல்லையா? ஏ வந்து 2x மைனஸ் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்ன்னு வச்சாச்சு. அப்படி இருந்தால் தான் 2x வரும். ஓகே, இதுதான் வந்து வேல்யூ. ஓகே, இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு PRN divided by 100. Here P is equal to x, R we have to calculate, N is equal to 16. Okay, இது வந்து x into R into 16 divided by 100. So 100x divided by 16x is equal to R. These two get cancelled. This is 25 by 4. Another 6 into RAR percentage. This is the rate of interest. Rate of interest எவ்வளவு? இதுதான் வந்து rate of interest. இந்த rate of interest இருந்தாதான் உங்களுக்கு இந்த அமௌண்ட் வரும் இல்லையா? ஓகே, இப்போ இது கண்டுபிடிச்சோம். இப்போ 8 வருஷத்துக்கு எத்தனை மடங்கா மாறுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் rate of interest. அப்போ n is equal to 8, R is equal to 25 by 4 ன்னு வச்சுக்கலாம். 25 by 4 R rate of interest வந்து 25 by 4%. ஓகே, இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இப்போ வந்து திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ என்னன்னு தெரியாது. ஸோ இது வந்து பி எக்ஸ் இன்ட்டு ஆர் 25 by 4 இன்ட்டு 8 நம்பர் ஆஃப் இயர்ஸ் divided by 100. That is x is equal to, so 20 எத்தனை 40 பாக்கி 4 200x. Okay, this is 200x divided by 400. Okay, 200x is equal to 400. அப்ப this will become x. இது simple interest வந்து simple interest வந்து 1 by 2x. so that is x by 2. இந்த இடத்துல வந்து இது x ன்னு வச்சு கூட simple interest நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஏன்னா நமக்கு interest தெரிஞ்சிச்சு 25 by 4 ன்னு. so simple interest is not x. simple interest நமக்கு rate of interest கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம simple எவ்வளவு வட்டின்னு கண்டுபிடிக்கணும். this is x by 2. so principal எவ்வளவு x. so maturity value முதிர்ச்சி தொகை எவ்வளவு, அசல் plus வட்டி இல்லையா? அசல் எவ்வளவு x, வட்டி எவ்வளவு x by 2. so this is 1 2, this is 3x. okay, அப்ப that is a is equal to 3 into x by 2. that is equal to 1 by 1.5 வருஷம். so 1.5 yearsல இதனுடைய 1.5 மடங்கு அதிகமாகும். எத்தனை மடங்குன்னா 1.5 மடங்கு இல்லையா? இதுதான் இந்த ப்ராப்ளம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் x by 2. அது எக்ஸ்ன்னு வச்சுக்கூடாது, சாரி தப்பாயிட்டேன். ஸோ இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், x by 2ன்னு வச்சுக்கிறோம். முதிர்ச்சி தொகைங்கிறது அசலும் ப்ளஸ் வட்டியும். அசல் வந்து x, வட்டி x by 2. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 3x by 2. 3 by 2 1.5 மடங்கு வந்து என்ன ஆகும், 8 வருஷத்துல ரைஸ் ஆகும். 2 மடங்கு 16 வருஷத்துல ரைஸ் ஆகும். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 30 ஆண்டுகளில் 4 மடங்கு ஆகிறது. ஸோ அசல் P is equal to அசல்
அசல் வந்து x. ஓகே, 30 ஆண்டுகள்ல n is equal to 30 years. 30 ஆண்டுகள்ல அது எவ்வளவு ஆகுது? 4 times 4x, that is equal to முதிர்ச்சி வேல்யூ. முதிர்ச்சி வேல்யூ வந்து முதிர்ச்சி தொகை வந்து 4 மடங்கு ஆகுது. அப்ப 4x is equal to அசல் plus வட்டி. அசல் plus வட்டி. அசல் நமக்கு வந்து x plus 3x. வட்டி 3x ஆனாலும் 4x ஆகும். So வட்டி is equal to 3x. That is equal to PRN divided by 100. Okay. இப்ப P வந்து x, R நமக்கு தெரியாது, N வந்து 30 number of years. Okay. Divided by 100. அப்ப R ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். R is equal to 300x divided by 30x. X get cancelled. R is equal to 10%. The rate of interest is 10%. Rate of interest வந்து 10% இருந்தால் 30 வருஷத்துல நீங்க 1 lakh டெபாசிட் பண்ணா 4 lakhs கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन, அந்த தொகை 2 மடங்காக எத்தனை ஆண்டுகள் ஆகும்? சோ இப்போ முதிர்ச்சி வேல்யூ இந்த இடத்துல வந்து 2x. சோ முதிர்ச்சி தொகை வந்து 2 வருஷம், அதாவது 2x. therefore அதே மாதிரி 2x is equal to அசல் plus வட்டி. அசல் எவ்வளவு x, வட்டி நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஏன்னா வட்டியினுடைய 10% நமக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா? this is 2x. அப்ப நிச்சயமா வட்டி வந்து x ஆகும். வட்டி x ஆனால இது வந்து 2x ஆகும். so x is equal to, that is வட்டி x is equal to PRN divided by 100. நமக்கு என்ன வேணும்? n தான் வேணும். p வந்து x, r வந்து 10% கொடுத்துட்டான். ஓகே, therefore 100x is equal to PRN. therefore n is equal to 100x divided by p into r. so 100x divided by x into 10. x into 10 is simplified. so this x can cancel. so n is equal to 10 years. n is equal to 10 years. 10 வருஷத்துல இந்த அமௌண்ட் 2 மடங்காக மாறும். லாஸ்ட் ப்ராப்ளம், ஒரு குறிப்பிட்ட தொகையை 5% வட்டி விகிதத்தில் முதலீடு செய்தால் அதன் தனி வட்டி தொகையில் 50% ஆக மாற எத்தனை ஆண்டுகள் ஆகும்? how many years it will take? it will be 50%. இப்ப சம் எவ்வளவு கொடுக்கவே இல்லை அவங்க. so அசல் p is equal to அசல் வந்து x ன்னு வெச்சுக்குவோம். so simple interest வந்து 50% of x. okay, so 50% of x ங்கறப்ப 50 by 100 into x, that is equal to 1/2 x. so this is the simple interest. simple interest is 1/2 x. okay, 50% of x ங்கறப்ப அப்ப now we can calculate what is the value of simple interest. simple interest is 1/2, and the simple interest is equal to PRN by 100. PRN by 100. so here p is equal to x, or rate of interest is given, r is equal to 5% is given. so into 5 into n we don't know, that is equal to 100. we have calculated a simple interest. தனி வட்டி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். that is equal to 1/2 x is equal to, so 5x into n divided by 100. okay, this is 100 by 2 into x is equal to 5x into n
So n is equal to 100 into x divided by 2 into 5x. X get cancelled. So this n is equal to 10 years. 10 ஆண்டுகளில் அது 50% மாறும். இதுதான் வந்து ஆன்சர். So n is equal to 10 years.